ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நெத்திலி செய்ய போகிறேன். நெத்திலி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட போகிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன், பெரிய ஸ்பூன் இல்லை. அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மொறுமொறுன்னு வரும். அரிசி மாவு போட்டாவே எப்போவும் மொறுமொறுன்னு வரும். கடாயில் எதுவுமே ஒட்டாது, எண்ணெயில் ஒட்டாமல் பிரியாமல் மசாலா அப்படியே வரும். தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்காக போடுறேன். தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அதை அப்படியே நம்ம விட்டுறணும். நல்லா அது வந்து மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அந்த மசாலா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம். இன்னும் சீக்கிரமாக ஊறும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ கடாய் வந்து ஊறிடுச்சு. கடாய் வச்சிடலாம் அடுப்பில். பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் எவ்வளோ தேவையானது ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானால் தான் நீங்கள் இதை மீன் போட்டால் அந்த பிரிஞ்சு வராது. எண்ணெய் சூடாகும் போதே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மசாலா தனித்தனியாக ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்கள், மசாலா வந்து நான் ஊற வச்சுருந்தேன்ல, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி நல்லா இந்த மாதிரி ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது ஊறினா கூட மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி தான் எண்ணெயில் போடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்க. அவ்வளோதான், சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயில் போடலாமா? அவ்வளோதாங்க. சும்மா தனித்தனியாக போடுங்க, எல்லாம் ஒட்டிக்கும். சும்மா ஒன்று தனித்தனியாக போடணும். இந்த மாதிரி விட்டு பொரிச்சு விடணும். சும்மா ஸ்லோவில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க, ஸ்லோவில் வச்சுக்கோங்க. போட்டோன்னே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண விடாது. லைட்டாக அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக நம்ம இப்படி பாருங்கள், பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வரும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டதுனாலேயே மொறுமொறுன்னு வந்துடும். அது ஒட்டாது எண்ணெயில் எதுவுமே. பாருங்கள், எதுவுமே கீழே எதுவுமே ஒட்டலை. அப்படி தனித்தனியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ எடுக்க வேண்டியது தான், முடிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சு வந்தது நம்மளுக்கே தெரியுது பாருங்கள் எப்படி பொரிஞ்சிருக்குன்னு. நம்ம வந்து நான் தட்டில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.